வெண்முரசு. மழைப்பாடல் 12. பகுதி 3. புயலின் தொட்டில். வாசிப்பது சந்தீப். சந்திரகுலத்து அரசன் யயாதியின் இரண்டாவது மைந்தனாகிய துர்வசு தந்தையின் முதுமையை ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் தன் தந்தையால் குலமிழந்து நாடு துறக்கும்படி தீச்சொல்லிடப்பட்டான். அச்சொல்லைக் கேட்டதும் கண்ணீருடன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து சந்திரபுரியின் கோட்டை வாயிலில் நின்றான். ஒரே சொல்லில் அன்றுவரை அவனிடமிருந்து அனைத்தையும் தந்தை திரும்பப் பெற்றுவிட்டதை உணர்ந்தான். அரசும் குலமும் குடும்பமும் கனவெனக் கலைந்து மறைந்தன. வானேறிச் செல்லவோ பாதாளத்துக்குச் செல்லவோ அவனுக்கு மனமிருக்கவில்லை. ஆகவே 4 திசைகளும் அவன் முன் விரிந்து கிடந்தன. எத்திசை செல்வது என்று அவன் திகைத்து சில கணங்கள் நின்றபின் மேற்கு திசை நோக்கி காலடி எடுத்து வைத்தபோது அவனுடைய இளமை நண்பனும் சாலைத் தோழனுமாகிய ரணசிம்மன் குதிரையில் தன்னை நோக்கி வருவதைக் கண்டான். ரணசிம்மன், இளவரசே, 15 ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு சூளுரை விடுத்தேன். என் வாழ்வும் சாவும் தங்களுடனேயே. நானும் வருகிறேன் என்றான். ரணசிம்மா, நான் உன்னுடன் பகிர்ந்து கொள்ள இப்போது ஒன்றுமில்லை. நான் இளவரசனுமில்லை என்றான் துர்வசு. ரணசிம்மன், இளவரசே, தங்களை நான் இளவரசன் என்பது இந்நிலம் இன்னும் மாமன்னர் யயாதிக்குரியது என்பதனால்தான். இதன் எல்லையை நாம் தாண்டியதுமே நான் உங்களை அரசே என்றுதான் அழைக்கப் போகிறேன். நிலத்தால் மன்னர்கள் உருவாவதில்லை. மன்னர்களுக்கு நிலம் வந்து சேர்கிறது. உங்கள் படைத்தலைவனாக நான் இந்த வாளை தங்கள் சேவைக்கென தாழ்த்துகிறேன் என்றான். அவர்களிருவரும் தனியாக கோட்டை முன்னிருந்து நகர் நீங்கினார்கள். அவர்கள் செல்லும் செய்தி பரவி நகர எல்லையை அவர்கள் கடப்பதற்குள் 1000 வீரர்கள் தங்கள் வேல்களுடனும் வாள்களுடனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாட்டு எல்லைக்குள் நுழையும் போதும் அந்நாட்டு மன்னன் படைகளுடன் வந்து எதிர்கொண்டான். அவன் நாடு வழியாக கடந்து செல்வதற்கு மட்டும் அனுமதியளித்தான். சப்தசிந்துவையும் கூர்ஜரத்தையும் கடந்து சென்றபோது நாடுகளே இல்லாத பெரும் பாலைநிலம் அவர்களை எதிர்கொண்டது. அவர்கள் அதன் வாயிலில் அஞ்சி நின்றனர். துர்வசு, என் தந்தையின் தீச்சொல்லையே நிலமாக ஆக்கி தெய்வங்கள் என் முன் அளித்திருக்கின்றன போலும் என்று எண்ணி திகைத்து நின்றான். அவனுடன் வந்த நிமித்திகர்களில் ஒருவனை அழைத்து அந்நிலம் எது என்று கணித்துச் சொல்லச் சொன்னான். நிமித்திகன் அன்றிரவு விண்மீன்களைத் தேர்ந்து அவ்விண்மீன்களை கூழாங்கற்களாக 12 நிலைத்திகரிக்களத்தில் அமைத்துக் கணித்து அவ்விடத்தின் வரலாற்றைச் சொன்னான். 1000 கல்பங்களுக்கு முன்னர் விண்ணகத்தில் பிரஜாபதியான அதிரி சஹசிரம் என்னும் மாபெரும் வேள்வி ஒன்றைத் தொடங்கினார். அதற்கு திசைகளை செங்கற்களாக அடுக்கி எரிகுளம் அமைத்து மேகங்களை சமித்தாக்கி இடியையும் மின்னலையும் அரணிக்கட்டைகளாக்கி கடைந்தார். 3 எரிகுளங்களில் அக்னிக்கு ஸ்வாகாதேவியில் பிறந்த மகள்களான தட்சிணம், கார்ஹபத்யம், ஆஹவனியம் என்னும் 3 இளநெருப்புகளையும் குடியேறச் செய்தார். ஆனால் அக்னியின் 3 மைந்தர்களான பாவகன், பவமானன், சூசி ஆகியோர் விளையாட்டாக வாயுவின் மைந்தர்களான பலன், அதிபலன், சண்டன் மூவரையும் துரத்தி வந்தனர். அவர்கள் 3 நெருப்பு மங்கையரையும் அணைந்து போகச் செய்தனர். அத்ரி மும்முறை வியானன் என்னும் வாயுபுத்திரனின் உதவியுடன் முன்னெருப்புகளையும் களைந்து பற்ற வைத்தார். மும்முறையும் விளையாடிவர்கள் அவற்றை அணைத்தனர். சினம் கொண்ட அத்ரி, என் வேள்வியை தடை செய்த பாவம் உங்களைச் சேரட்டும். 3 வாயுக்களும் 3 நெருப்புகளையும் மாறி மாறிச் சுமந்தபடி 1000 கல்பம் மண்ணில் அலைவீர்களாக என்று தீச்சொல்லிட்டார். அவ்வாறாக 3 காற்றுகளும் 3 நெருப்புகளுடன் மண்ணில் வந்தன. வீசுவதற்காக அவை கண்டடைந்த இடம் இந்த மலை முதல் மேற்கே 1000 யோஜனை தூரம் வரை. வாயுவின் தலைநகரம் கந்தவதி என்றழைக்கப்படுகிறது. விண்ணகத்தில் முடிவில்லாத ஒளியால் ஆன மாமேருவில் 9 நகரங்கள் உள்ளன. பிரமனுக்குரிய மனோவதி நடுவிலிருக்கிறது. கிழக்கே இந்திரனின் அமராவதி அமைந்துள்ளது. தென்கிழக்கில் அக்னி அரசாளும் தேஜோவதி. தெற்கே யமன் அமைத்துள்ள சம்யமணி, தென்மேற்கில் நிரியதியின் கிருஷ்ணாஞ்சனம், மேற்கே வருணனின் சிரத்தாவதி, வடக்கே குபேரனின் மகோதயம், வடகிழக்கில் ஈசானனின் யசோவதி ஆகியவை உள்ளன. வடமேற்கே வாயுவின் கந்தவதி அமைந்துள்ளது. விண்ணிலிருந்து இறங்கிய காற்றின் மைந்தர்கள் மண்ணில் அவர்களுக்கென அமைத்துக் கொண்ட இடம் இது.
இதன் பெயரும் கந்தபுரம். இங்கிருந்த மலைகளை குடைந்தும் அரித்தும் அவர்கள் தங்களுக்குரிய வழிகளையும் குகைகளையும் அமைத்துக் கொண்டனர். பலன், அதிபலன், சண்டன் மூவரும் எரிவடிவங்களான பாவகன், பவமானன், சூசி ஆகியோரை சுமந்தபடி இங்கிருந்து மேற்கே பாய்ந்தோடுகிறார்கள். அங்கிருந்து திரும்பவும் இங்கு வந்து சேர்கிறார்கள். மேற்கே செல்லச் செல்ல அவர்களின் வேகமும் வெம்மையும் பெருகுகிறது. பலன் மலைகளை உடைக்கும் வல்லமை கொண்டவன். அதிபலன் பாறைகளை தூக்கி வீசும் பேராற்றலின் வடிவம். சண்டன் அனைத்தையும் தன் 1000 கைகளில் அள்ளி வீசி தாண்டவமாடுபவன். அரசே, நீரனைத்தையும் உண்ணும் பாவகனும் உயிர்களனைத்தையும் அழைக்கும் பவமானனும் அனைத்தையும் தூய்மை செய்யும் சூசியும் அவர்களுடன் இணையும்போது அந்த மண்ணில் எவர் வாழ முடியும்? நிமித்திகர் சொன்னதைக் கேட்டு அனைவரும் அஞ்சி நடுங்கி அமர்ந்திருக்க துர்வசு சொன்னான். நிமித்திகரே, நானும் அந்த 3 நெருப்புகளையும் 3 காற்றுகளையும் போல தந்தையால் தீச்சொல்லிடப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். எத்தனை அழைக்கும் தன்மை கொண்டவர்களென்றாலும் அவ்வருவரும் தெய்வ வடிவங்களும் கூட. அவர்கள் நம்மிடம் கருணை கொள்வார்கள். என்னுடன் வர விரும்புபவர்கள் வரலாம். 1000 பேரில் ஒருவர் கூட அஞ்சி பின்னடையவில்லை. அனைவரும் அந்த மண்ணுக்குள் நுழைந்தனர். வானக பிரஜாபதிகள் வேள்வி முடித்து சென்ற எரிகுளம் போல வெந்து சிவந்து கருகிக் கிடந்தது அந்நிலம். அதிலிருந்து பாதாள நாகங்களின் விஷமூச்சு போல அனல் வீசியது. தெய்வ வல்லமைகளை நோக்கி கைகளை கூப்பியபடி துர்வசு முன்னால் சென்றான். பின்னால் அவரது படைகள் வணங்கியபடி தொடர்ந்து சென்றன. அவர்கள் வருவதை வானில் உலவிய அனல் காற்றுகள் கண்டன. பாவகனை தோளிலேற்றியபடி பலன் அவர்களை நோக்கி வந்தான். செம்புறவிகள் பிடரி பறக்க பறந்து வருவதில செம்மண் பொழுது மேகமாக அவர்கள் வருவதை துர்வசு கண்டான். கண்களை மூடியபடி அசையாமல் நின்றான். ஒரு அடிகூட அவன் பின்னெடுத்து வைக்கவில்லை. அவர்களைச் சுற்றி தீத்தழல்கள் போல புழுதிக்காற்று வெறிகொண்டு சுழன்றாடியது. கோடி நரிகளின் ஊளை போல அது ஒலித்தது. துர்வசுவின் அசைவில்லாத பக்தியைக் கண்டு பாவகன் புன்னகையுடன் கடந்து சென்றான். செம்பொழுதி அடங்கிய போது அவர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் போல கூப்பிய கரங்களுடன் அந்த வீண்நிலத்தில் நின்றிருந்தனர். பக்தனை தண்டிக்கும் தேவன் என எவருமில்லை. நாம் முன்னே செல்வோம் என்று அவர்கள் மேலும் சென்றனர். அதைக் கண்டு அதிபலன் மேல் ஏறிய பவமானன் பறந்து வந்தான். வானையும் மண்ணையும் இணைக்கும் மாபெரும் தூண் போல தொலைவில் அவர்கள் வருவதை துர்வசு கண்டான். பாலை நிலத்து மண் முழுக்க அந்தச் சுழலால் மேலே தூக்கப்பட்டு வான்மேகங்களுடன் இணைந்து சுருண்டது. பெரும்பாறைகள் கூட அதிலெழுந்து 1000 யோஜனை உயரத்தில் சுற்றிப் பறந்து கொண்டிருந்தன. அதிபலன் மேலேறிய பவமானன் அவர்களனைவரையும் நிலத்திலிருந்து தன் துதிக்கையால் தூக்கி வானுக்குக் கொண்டு சென்றான். அவர்கள் சுழன்று சுழன்று மேலே சென்று கொண்டிருந்த போதும் கும்பிட்ட கைகளை விலக்கவில்லை. அவர்கள் மேல் கனிந்த அதிபலன் அவர்களை கீழிறக்கினான். அவர்களைச் சூழ்ந்து பெரும்பாறைகள் மழை போல விழுந்து மண்ணை அறைந்தன. அவர்களுடன் விழுந்த மண்ணால் அந்த இடம் ஒரு குன்றாகியது. அக்குன்றின் மேல் அவர்கள் நின்றிருந்தனர். அந்தக் குன்று இன்றும் பவமானனுக்குரிய ஆலயமாக வழிபடப்படுகிறது. கடைசியாக சண்டன் சூசியை தன் தோளில் ஏற்றியபடி 1000 கைகளையும் மண்ணில் ஓங்கி ஓங்கி அறைந்தபடி வந்தான். அந்த அதிர்வில் மலையுச்சிப்பாறைகள் பிளறலுடன் பிளந்து சரிந்தன. பூமி வெடித்து உள்ளிருந்து நீர்வடிவில் நெருப்பு வெளிவந்தது. மலைகளின் உச்சிகளெல்லாம் தீப்பற்றிக் கொண்டன. அவர்களைச் சுற்றி சிறுவண்டுகளை இதழ்களுக்குள் பொதிந்திருக்கும் செந்தாமரை போல நெருப்பின் பெருந்தழல்கள் ஆடின. அந்த வெளிச்சம் வானில் நின்றிருந்த நிலவின் மீது பட்டு நிலவும் செந்நிறமாகியது. மண்ணில் நிலவொளி விழுந்த இடங்களிலெல்லாம் மனிதர்கள் வெம்மையை உணர்ந்தனர். சண்டனும் அவர்களுக்கு கனிந்தான். 3 காற்றுகளும் அவர்கள் முன் 3 மிருகங்களாக வந்து நின்றன. பலன் கழுதை வடிவிலும் அதிபலன் ஒட்டகத்தின் வடிவிலும் சண்டன் குதிரை வடிவிலும் வந்தார்கள். 3 நெருப்புகளும் சாமி, பிலு, கரிர் என்னும் 3 மரங்களாக வந்து காட்சியளித்தன. அவர்களிடம் என்ன வரம் வேண்டும் என்று அத்தெய்வங்கள் கேட்டன. தந்தையரே, நாங்கள் இங்கே வாழ வேண்டும் என்று அவர்கள் கோரினர். இது எங்கள் விளையாட்டரங்கு. ஆனால் நீங்களும் இங்கே வாழ வழி செய்கிறோம் என்று தெய்வங்கள் அருளின.
அவர்களுக்கு தெய்வங்கள் இருண்டு குளிர்ந்த குகைகளைக் காட்டின. அவற்றுக்குள் தெளிந்த நீர் சுனைகளாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களுக்கு கழுதைகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் வசப்பட்டன. சாமியும் பிலுவும் கரிரும் அவர்களுக்கு நிழலையும் உணவையும் அளித்தன. அவர்கள் அங்கே வாழத் தொடங்கினர். அவர்கள் அமைத்த நகரம் கந்தபுரம் எனப்பட்டது. கந்தபுரத்தால் ஆளப்படும் நாட்டை மக்கள் காந்தாரம் என்றனர். பீஷ்மரும் பலபத்ரரும் நாடோடியான சூதர்கள் பாடிய கதையைக் கேட்டபடி அந்த பாலைப் பொழிலில் அமர்ந்திருந்தனர். சிபி நாட்டைக் கடந்து காந்தாரத்து விருநிலத்தின் நுழைவாயிலிலேயே அவர்கள் பீதர்களின் வணிகர் குழுவுடன் சேர்ந்து கொண்டனர். தன்னந்தனியாக சென்று கொண்டிருந்த அவர்களை பீத வணிகர்கள் கொடிகளை அசைத்துக் காட்டி நிறுத்தினர். நெடுந்தொலைவில் செம்பொழுதை கிளம்ப பாலை நிலக்காற்று போல அவர்கள் வருவதைக் கண்டபோது பீஷ்மர் முதலில் அது ஒரு படை என்றுதான் நினைத்தார். கொடிகளைக் கண்டதும்தான் வணிகர் குழு என்று தெளிந்தார். பீதர்களுடன் பயணம் செய்த சூதர்கள் அவர்கள் பேசியதை மொழிமீட்சி செய்து சொன்னார்கள். பாலையில் தனியாகச் செல்வது சாவையும் உடனழைத்துச் செல்வது என்றான் பீத வணிகர்களின் தலைவன். 100 ஒட்டகங்களும் 100 குதிரைகளும் 1000 படைவீரர்களும் கொண்ட அவர்களின் குழுவில் உணவும் நீரும் படைக்கலன்களும் திசை காட்டிக் கருவியும் இருந்தன. 3 நிமித்திகர்களுடன் இசைக்கருவிகள் ஏந்திய 8 சூதர்களும் இருந்தனர். தங்களுடன் சேர்ந்து கொள்ளும்படி பீதர் தலைவன் சொன்னான். பிருஷதர் என்னும் முதுசூதர் சூதர்களை தலைமை வகித்துக் கொண்டு சென்றார். அவர்கள் ஒருமுறை காந்தாரம் வழியாக மேற்கே பயணம் செய்து வீழ்வதற்கு 7 வருடங்களாகும் என்றார் பிருஷதர். அதன்பின் 7 வருடங்கள் எங்கும் செல்லாமல் சொந்த ஊரிலேயே வாழுமளவுக்கு செல்வம் ஈட்ட முடியும். பீத வணிகர்களும் சோனக வணிகர்களும் சூதர்களுக்கு செல்வத்தை அள்ளி வழங்குவார்கள் என்றார். மொழி மாற்றம் செய்வதற்கு அவ்வளவு செல்வமா என்றார் பீஷ்மர். நாங்கள் மரக்கலங்களை காற்று கொண்டு செல்வது போல இந்த வணிகர் குழுவை பாலையில் கொண்டு செல்கிறோம். நீங்களே அறிவீர்கள் என்றார் பிருஷதர். அது எவ்வளவு உண்மை என்று பீஷ்மர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நிலத்தைப் பற்றியும் சூதர்கள் அறிந்திருந்தனர். அங்குள்ள சோலைகள், மலைகள், கணவாய்கள், மரங்கள் அனைத்தும் அவர்களின் சொற்களினூடாக எழுந்து வந்தன. பயணம் உருவாக்கிய அனைத்துச் சோர்வையும் இரவில் அவர்கள் பாடிய பாடல்கள் களைந்து ஆன்மாவை குளித்தெழச் செய்தன. ஒரு நாளுக்கு 10 யோஜனை வீதம் 20 நாட்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அதற்குள் சூதர் பாடல்கள் இல்லாமல் இரவு துயில முடியாது என்ற நிலை பீஷ்மருக்கு வந்தது. பாலை நிலம் ஆன்மாவின் ஈரத்தையெல்லாம் உறிஞ்சி வானுக்கனுப்பிவிடுகிறது என்று அவருக்குத் தோன்றியது. மொழியிலும் கனவுகளிலும் கூட பசுமை இல்லாமலாகிவிடுகிறது. கண்களை மூடினாலும் வெறுமை. கற்பனையில் கூட முன்பு கண்டு வாழ்ந்திருந்த பசுநிலங்களை மீட்க முடியவில்லை. அந்நிலமெங்கும் ஏக்கமே நிறைந்திருந்தது. நீருக்கான ஏக்கம், பசுமைக்கான ஏக்கம், ஏக்கம் மட்டுமேயான ஏக்கம். அது நெஞ்சுக்குள் வறண்ட காற்றாக அலைந்து அனைத்தையும் உண்டது. பாலைவன மக்கள் ஏன் சாதாரணமான பேச்சுகளுக்குக் கூட நெகிழ்ந்து கண்ணீர் விடுகிறார்கள் என்று அவருக்கு புரிந்தது. அத்தனை ஈரமானவர்கள் ஏன் அடுத்த கணமே சோதரன் கழுத்தை அறுக்க வாளெடுக்கிறார்கள் என்றும். அந்த வெறுமையை வாழ்வால் நிறைத்தவை சூதர்களின் பாடல்களே. அவை இரவின் தனிமையில் வானின் மந்திர வெளியில் இருந்து பசுமையையும் நீரலைகளையும் வண்ணங்களையும் கொண்டு வந்து ஆன்மாவில் நிறைத்தன. பாலைவனப் பயணம் முழுமையாக தொலைந்துவிட்டிருக்கிறோம் என்ற அச்சத்தை நெஞ்சின் ஆழத்தில் கரையாமல் நிறுத்தி வைப்பது. சூதர்களின் பாடல்கள் சென்று சேரவிருக்கும் பசுநிலத்தை கையெட்டும் அருகே கொண்டு வந்து நிறுத்தின. பாலைவனப் பயணம் மண்ணில் வேறு மனிதர்களே இல்லை என்ற பிரமையை ஆழநிலை நாட்டுவது. சூதர்களின் பாடல்கள் வழியே வாழ்ந்தவர்களும் வாழ்பவர்களுமான பல்லாயிரம் பேர் வந்து தோளோடு தோள் முட்டி அமர்ந்து கொண்டார்கள். சூதர்களின் பாட்டில் வந்த அனல் அமர்ந்து ஊறும் கொடுங்காற்றுகளை 3 முறை பீஷ்மர் கண்டார். நிமித்திகன் அவன் கையிலிருந்த கழியில் கட்டப்படிருந்த நீண்ட துணி பறக்க ஆரம்பித்ததுமே கையசைத்து அனைவரையும் நிறுத்தினான். கொடியை தரையில் நிறுத்தி அது பறப்பதை கூர்ந்து கவனித்தான். மாறி மாறி திசை காட்டிய கொடி ஒரு கட்டத்தில் பாம்பின் நாவு போல அதிர்ந்து ஒரே திசை நோக்கி பறக்கத் தொடங்கியது. குனிந்து அவன் நிலத்தை பார்த்தான். மண்ணில் மணல் பருக்கைகள், எறும்புகள் முட்டி மோதிச் செல்வது போல ஓடிக்கொண்டிருந்தன.
அவர்கள் உடனடியாக திரும்பி பக்கத்திலிருந்த மலையை அடைந்து அதை சுற்றிக் கொண்டு சென்று அங்கிருந்த பெரிய மலைமடிப்புகளிலும் குகைகளிலும் பதுங்கிக் கொண்டார்கள். பெருமழை வரப்போவது போல வானம் மங்கலடைந்து மண் கருமை கொண்டது. கழியிலிருந்து கொடி அறுபட்டு பறந்தது. உடைகள் சிறகுகளாக எழுந்து தூக்கிக் கொண்டு செல்ல விரும்புபவை போல படபடத்தன. சூழ இருந்த அனைத்து பாறைகளும் உயிர் கொண்டவை போல ஓலமிடத் தொடங்கின. பீஷ்மர் அம்மலைகள் மேல் மழை போல மணல் வந்து மோதுவதைக் கண்டார். கடலெழுந்து வரும் இரைச்சலுடன் புயல் அனைத்தையும் அறைந்தபடி சூழ்ந்து கொண்டது. இருக்கிறேன் என்னும் உணர்வன்றி ஏதுமற்றவராக நெடுநேரம் இருந்தபின் பீஷ்மர் அந்தப் புயல் இறங்கும் ஒலியை உணர்ந்தார். மாபெரும் பட்டுத்துணி இழுபட்டுச் செல்வது போல மணற்புயல் அவர்களை தாண்டிச் செல்வதைக் காண முடிந்தது. சற்று நேரம் கழித்து அவர்கள் பாறை மறைவிலிருந்து வந்தபோது ஏதும் நிகழாதது போல இருந்தது பாலை. ஆனால் வானம் அந்திச்சிவப்புடன் இருக்க மழைமூட்டம் போல இருள் மட்டும் எஞ்சியிருந்தது. புழுதி இறங்குவதற்கு ஒரு நாளாகும். அதுவரை வெயில் இருக்காது என்று பிருஷதர் சொன்னார். பீஷ்மர் 20வது நாள் பீதர்களுடன் காந்தார நகரத்துக்குள் நுழைந்தார். தாரணாகமென்று அழைக்கப்பட்ட ஆற்றைக் கடந்து செல்லும் பாதைக்கு அப்பாலிருந்தது அந்நகரம். அதை ஆறு என்றே சொல்ல முடியவில்லை. பாலைவழி மெல்லச் சரிந்து மென்மணற் பரப்பாக ஆகி நெடுந்தூரம் சென்ற பின்புதான் நீரொழுக்க வந்தது. கங்கையின் மிகச்சிறிய ஓடை அளவுக்கே நீர் சென்றது. ஆனால் முற்றிலும் ஓசையே இல்லாமல் ஆழ்ந்த நீல நிறத்தில் கிடந்தது அது. துயிலுமாறு என்று தோன்றியது. பிருஷதர் அதன் பெயர் தாரநாகம் என்றார். நாகத்தின் அமைதி கொண்டது அது. இரவில் விண்மீன்களை பிரதிபலிப்பது. அதன் நீர் வெம்மை கொண்டிருந்தது. அந்நீரை அப்படியே அள்ளிக் குடிக்கவோ உடலில் விட்டுக்கொள்ளவோ கூடாது என்றனர் வணிகர். அதை மண்கலங்களில் அள்ளி நதிக்கரை சோலைகளில் சிறிது நேரம் வைத்திருந்தால் குளிர்ந்து அருள் புரியத் தொடங்கிவிடும். நீளமாக நீர் பெருகிச் சென்றாலும் எந்த மிருகமும் அதில் வாய் வைத்து அருந்தவில்லை. இரவில் பாலை நிலம் குளிர்ந்து விரைத்துவிடும். அப்போது மெல்லிய வெம்மை கொண்ட நதிநீர் அமுது போலிருக்கும். பாலையின் உயிர்களனைத்தும் நீரை அள்ளிக் குடிக்கும். நீரில் இறங்கித் திளைக்கும் என்றார் பிருஷதர். ஆகவே இந்நதிக்கு உஷ்ணவாகினி என்றும் கவிஞர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். ஆற்றைக் கடந்து மேலேறியதுமே தெரிந்த காந்தார நகரத்தின் கோட்டை புதியது என்பதை பீஷ்மர் தொலைவிலிருந்தே கண்டார். அதன் பல பகுதிகள் கட்டி முடிக்கப்படவே இல்லை. அங்கே பொழுது எழ நூற்றுக்கணக்கானவர்கள் வினையாற்றிக் கொண்டிருப்பதைக் காண முடிந்தது. சாரங்கள் தொலைவிலிருந்து பார்க்கையில் சிலந்தி வலை போலத் தெரிந்தன. அவற்றில் வடங்களால் கட்டப்பட்டு நூற்றுக்கணக்கான குதிரைகளால் இழுக்கப்பட்டு தூக்கி ஏற்றப்பட்ட பாறைகள் சிலந்திகள் போல எழுந்து செல்வது தெரிந்தது. மிகுந்த கனவுடன் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு நகரம் என்று அதை பார்த்ததுமே தெரிந்து கொண்டார். பழைய நகரம் மிகச்சிறியது. 3 சிறிய குன்றுகளுக்கு நடுவே இருந்த பள்ளத்தாக்கு அது. அங்கே இருந்த இயற்கையான நீர்நிலையால் அங்கே குடியிருப்பு உருவாகியிருக்கலாம். அதைச் சுற்றி வளர்ந்த பழைய நகரையும் அதைச் சுற்றியிருந்த குன்றுகளையும் உள்ளடக்கி கோட்டை கட்டப்பட்டிருந்தது. குன்றுகளின் செங்குத்தான சரிவுகளை மதில் சுவருடன் இணைத்துக் கொள்ள முயன்றிருந்தனர் சிற்பிகள். குன்றுகளின் உச்சியில் காவல் மாடங்கள் அமைத்திருந்தனர். துர்வசு வம்சத்தவரான வர்க்கன், கோபானு, திரைசானி, கரந்தமன், மருத்தன், துஷ்யந்தன், வருதன், காண்டீரன், காந்தாரன் என்னும் மன்னர்களால் ஆளப்பட்ட நகரம் இது. இன்று இதை மாமன்னர் சுபலர் ஆள்கிறார். அவருக்கு 3 மைந்தர்கள். அசலர், சகுனி, விருஷகர். பட்டத்து இளவரசர் அசலர்தான் என்றாலும் மூவரிலும் வீரரும் அறிஞருமான சகுனியே இந்நகரை உருவாக்கி வருகிறார். இன்று காந்தாரத்தை ஆள்வது இளவரசர் சகுனிதான் என்றார் பிருஷதர். அவனுடைய பேராசை இந்தக் கோட்டையை பார்த்தாலே தெரிகிறது என்று தாடியைத் தடவியபடி பீஷ்மர் சொன்னார். நகரின் தேவை என்ன, அதன் வாய்ப்புகள் என்ன, எதைப் பற்றியும் அவன் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. பாரத வருஷத்தின் பெரிய கோட்டை ஒன்றை கட்டிவிட வேண்டுமென ஆசைப்படுகிறான் பிருஷதர். ஆம், இளவரசர் சகுனி ஆசை மிகுந்தவர் என்கிறார்கள் என்றார். இந்தப் பெரும்பாலையே மாபெரும் கோட்டை. இதன் நடுவே இவ்வளவு பெரிய கோட்டைக்கான தேவையே இல்லை.
எதிரிகள் வருவதை எத்திசையிலும் 100 யோஜனைக்கு அப்பாலேயே அறிந்துவிட முடியும். அவர்களை பாலையிலேயே சென்று தாக்க முடியும். அவர்கள் பாலைப் பயணத்தில் களைத்திருக்கையில் அனைத்து ஆயுதங்களுடனும் வளங்களுடனும் சென்று தாக்கி வெல்ல முடியும். இது பாதுகாப்புக்கான கோட்டையே அல்ல, சகுனியின் அகந்தைதான் கல்லாக மாறி கோட்டையாக எழுந்து நிற்கிறது. பீஷ்மர் சொன்னார். இந்தப் பாலையில் இக்கோட்டையைக் கட்டுவது கடினம். கட்டியபின் நிலைநிறுத்துவது அதைவிட கடினம். உண்மை என்றார் பிருஷதர். மன்னர் சுபலனுக்கு கூட இந்த பெருங்கோட்டையைக் கட்டுவதில் உடன்பாடில்லை என்றார்கள். இதைக் கட்டுவதற்காக சகுனி பெரும் செல்வத்தை வீணடித்துவிட்டார் என்று அவர் சினம் கொண்டிருப்பதாக ஊரில் பேசிக் கொள்கிறார்கள். கோட்டைக்குள்ளேயே பெரும்பகுதி பாலையாகவே உள்ளது. அங்கெல்லாம் மக்கள் வாழ வேண்டுமென்றால் நீர் தேவை. இப்போது கோட்டை கட்டுமானத்துக்காக வந்திருக்கும் அடிமைகளுக்கு கூட தாரநாகத்தின் நீர் போதவில்லை. சகுனி என்ன சொல்கிறான் என்றார் பீஷ்மர். அப்பால் பள்ளத்தில் ஓடும் ஆரியகோசிகா ஆற்றை இப்பகுதிக்கு திருப்பப் போவதாகச் சொல்கிறார். பீஷ்மர் சிரித்து, அதற்கு பதில் காந்தாரபுரியை அப்பகுதிக்கு கொண்டு செல்லலாமே என்றார். பிருஷதர், காந்தாரத்தின் பெரிய நகரம் வடக்கே குஃபாவதி கரையில் இருக்கும் புருஷபுரமும் அப்பாலிருக்கும் தக்ஷசிலையும்தான். அவை உத்தரபதத்தின் அருகே உள்ளன. அங்கிருந்துதான் காந்தாரத்தின் செல்வம் வருகிறது. ஆனால் இது புராண காலத்து மன்னராகிய துர்வசு அமைத்த தொல்நகரம். இதைக் கொண்டுதான் இம்மன்னர்கள் காந்தாரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே இதுதான் தலைநகரம் என்பதில் சகுனி உறுதியுடன் இருக்கிறார் என்றார். எதிரிகள் இல்லை என்றாலும் உருவாக்கிக் கொள்ளும் ஆவல் கொண்டவர் சகுனி என்று பிருஷதர் சிரித்தார். பீஷ்மரும் சேர்ந்து சிரித்தார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.